தாய் வீடு மார்ச் மாதம் 2023. சிறுவர் உலகும் போர்க்கால நினைவுகளும். எழுத்தும் வாசிப்பும் ஜிப்ரி ஹாசன். மனிதர்களின் ஆன்மாவையும் உடல்களையும் மிக மோசமாக சிதைக்கும் ஒன்றாக போரைத் தவிர வேறொன்றும் இருக்க முடியாது என்று நினைக்கிறேன். போர் எல்லா மனிதர்களையுமே பாதிக்கிறது. அவர்களின் வாழ்வு, கனவுகள், எதிர்பார்ப்புகள், சந்தோஷங்கள், உறவுகள் என அது எதனையும் விட்டு வைப்பதில்லை. சாவின் நிறத்தை தனது கொடிய கரங்களால் மனித வாழ்வின் எல்லா பக்கங்களிலும் மிக சூக்குமமாக அது பூசிவிடுகிறது. இதிலுள்ள மிக பெரும் சோகம் என்னவென்றால், போருடன் எந்த விதத்திலும் சம்பந்தப்பட்டு கொள்ளாத அப்பாவிச் சிறுவர்களும் பெண்களுமே அதிகம் பாதிக்கப்படுகின்ற நிலைமை தொடர்வதுதான். போரில் அதிகம் பாதிக்கப்படும் ஒரு பகுதியினராக சிறுவர்கள் உள்ளனர். தனது சிறிய ஒரு கனவின் இதந்தரும் ஒரு பகுதியை இழந்து விடுவதிலிருந்து கொல்லப்பட்டு விடுவது வரைக்கும் அவர்களின் வாழ்வை போர் சூறையாடிக் கொள்கிறது. சிறுவர்களாகிய நாங்கள் போரின் உளவியல் ரீதியானதும் உடலியல் ரீதியானதுமான பாதிப்புகளை உணர்வுபூர்வமாக அனுபவிக்கத் தொடங்கியிருந்தோம். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. எங்களது கிராமத்தில் எங்கள் பகுதிக்கு புதிதாக வருகை தந்திருந்த ஸ்ரீலங்கா இராணுவத்தின் ஒரு பிரிவு பற்றியதாக அது இருந்தது. கஜபா எனப்படும் ஒரு படை எங்கள் ஊருக்கு வந்திருப்பதாகவும் அவர்கள் மனிதர்களின் குரல் வளையை கடித்து கொள்வதாகவும் ஊரில் பேச்சுக்கள் அடிபட்டன. இராணுவத்தினரின் சீருடையும் அவர்கள் பேசும் மொழியும் வேறு ஏற்கனவே எங்களை அச்சத்தில் ஆழ்த்தியிருந்தது. கஜபா எனும் சொல் கூட எங்களுக்கு அந்நியமானது. இராணுவத்தினரை நேரில் கண்டிருந்ததால் ஏற்பட்டிருந்த பீதியும் கஜபா என்ற அர்த்தம் புரியாத சொல்லின் அச்சுறுத்தலும் ஊரில் அவர்கள் தொடர்பாக நிலவிக் கொண்டிருந்த வதந்திகளும் என்னை கடுமையாக பாதித்தன. ஒரு நாள் இரவு தூங்கச் சென்றபோது எனக்கு தூக்கம் வரவில்லை. கஜபா இராணுவத்தினரால் நாம் மிகவும் மோசமாக கொல்லப்படப் போகிறோம் என்ற அச்சத்தால் நான் தேம்பி அழுதேன். அப்போது எனது தாய் என்னை அரவணைத்து தேற்றினார். நான் மிக மிக சிறுவனாக இருந்தபோது அடைந்த அந்த மனத்துயரம் இப்போதும் என்னில் ஆழமாக பதிந்திருக்கிறது. அதன் திடுக்கத்திலிருந்து இன்னும் என்னால் மீள முடியவில்லை. இதுதான் ஒவ்வொரு சிறுவர்களதும் நிலைமையாக இருந்தது. அம்மா எவ்வளவு தேற்றியும் நான் தூக்கத்தை தொலைத்து விட்டிருந்தேன். இரவு முழுவதும் திடுக்குறு கனவுகள் வந்தன. இதையொத்த அனுபவங்கள் இந்நாட்களில் எங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டன. எவ்வளவு கொடூரமான அனுபவங்கள் அவை! எவ்வளவு கசப்பான நாட்கள் அவை! பட்டம் விடுவதிலிருந்து, ஆடிப்பாடி மகிழ்வதிலிருந்து, பள்ளிக்கூடம் சென்று வருவதிலிருந்தும் எங்களை மிக மோசமாக தடுத்த அந்த நாட்கள் மிக மிக கொடூரமானவை. எங்கள் கிராமத்தில் ஒரு குளமும் தினமும் அதை சூழ்ந்து கொக்குகளும் இருக்கும். அதை பிடிப்பதற்கு தூண்டலில் இறை குத்தி போட்டுவிட்டு வருவதும் பின்னர் அகப்பட்ட கொக்குகளை பிடித்து செல்வதும் எங்கள் வழக்கமாக இருந்தது. இப்படி எங்களால் அதிக கொக்குகள் பிடிக்கப்பட்டன. போர் உக்கிரமடைந்ததை அடுத்து குளக்கரை கொக்குகள் எதுவுமற்று வெறுமையுற்றிருந்தது. அந்த கொக்குகள் குளக்கரையை விட்டும் விரட்டப்பட்டு விட்டன. கொக்குகளைப் போலவே நாங்களும் குளக்கரையை விட்டும் விரட்டப்பட்டு விட்டிருந்தோம். அந்த சௌந்தரியம் மிக்க எங்கள் இனிய நாட்கள் எங்களை விட்டும் ஈவிரக்கமற்று பிரிக்கப்பட்டு விட்டன. எங்களது கிராமத்து சிறுவன் ஒருவன் குளத்துக்குச் சென்ற அதிகாலை வேளையொன்றில் தன் கால்களை இழந்த துயரச் சம்பவத்தின் பின் அந்த குளம் வறண்டது. எங்கள் சுதந்திரம் சுருண்டது. பட்டாம்பூச்சிகளும் கனவுகளும் பரபரப்பும் நிறைந்த எங்கள் உலகம் போரின் கரங்களால் கிட்டத்தட்ட நிர்மூலமாக்கப்பட்டது. போரும் விளையாட்டும். போரின் ஆரம்ப நாட்களில் என்னை போன்ற அநேக சிறுவர்கள் எங்களது சொந்த விளையாட்டு முறைகளிலிருந்தும் தூர வீசப்பட்டிருந்தோம். சிறுவர்கள் எப்போதும் ஏதேனும் ஒரு விளையாட்டுடன் இணைந்திருக்கவே விரும்புகின்றனர். அவர்களின் வாழ்வும் கனவுகளும் எதிர்பார்ப்புகளும் பெரும்பாலும் விளையாட்டுடன் இணைந்த ஒன்றாகவே அமைந்தது.
சில வேளைகளில் சிறுவர்களின் ஒரு புகலிடமாக கூட விளையாட்டுக்கள் அமைந்து விடுவதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? போர் விளையாட்டுக்கு ஒருபோதும் எதிரானதல்ல. ஆனால் எப்படி விளையாட வேண்டும் என சிறுவர்களின் விளையாட்டு முறையில் அது உறுதியான மாற்றங்களை ஏற்படுத்தி விடுகிறது. உண்மையில் போர் எங்களின் வாழ்க்கை முறையில் ஏற்படுத்திய அதே தாக்கத்தை விளையாட்டிலும் எவ்வளவு அற்புதமாக நிகழ்த்தியது. மாலை நேரங்களில் கிட்டிப்புல், நொண்டிக்கோடு, சிங்காவடி கிரிக்கெட் ரசிகர்கள் மன்னிக்க வேண்டும். அப்போது கிரிக்கெட் இங்கு ஒரு பிரபலமான விளையாட்டாக இருக்கவில்லை. சொட்டிக்கல் போன்ற விளையாட்டுகளையே நாங்கள் விளையாடி கொண்டிருந்தோம். ஆனால் எங்களது பாரம்பரிய விளையாட்டுகளிலிருந்து எவ்வளவு நுணுக்கமாக, எங்களது கண்களுக்கே புலப்படாமல் எவ்வளவு லாவகமாக நாங்கள் மாற்றப்பட்டிருந்தோம். போரின் காலத்தில் எங்களது விளையாட்டின் எல்லைகளும் சுதந்திரங்களும் சுருக்கப்பட்டு விட்டன. வரையறுக்கப்பட்ட வழியில் நாங்கள் விளையாட நிர்பந்திக்கப்பட்டிருந்தோம். பெற்றோரின் கடுமையான கண்காணிப்புகள் விளையாட்டுகளின் போதும் தீவிரமாகின. விளையாட்டின் போது கண்காணிக்கப்படுதல் விளையாட்டின் போது தோல்வி அடைவதை விட மோசமானது என்பதை நாங்கள் இந்நாட்களில் புரிந்து கொண்டோம். எங்களது விளையாட்டுகள் அதன் பின்பு பெரும்பாலும் வன்முறைகளோடு தொடர்புபட்டதாகவே மாறத் தொடங்கியிருந்தன. பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் எங்களது விளையாட்டுகள் நாங்கள் துப்பாக்கி ஏந்தியவர்களாக காணப்பட்டோம். கிடைத்த உபகரணங்களை ஆயுதமாக பயன்படுத்துவது எப்படி என்ற கலையை மெல்ல மெல்ல கற்றுக்கொண்டிருந்தோம். இல்லை, போர் எங்களுக்கு கற்றுத்தந்து கொண்டிருந்தது. இலங்கையின் எல்லா சமூகங்களிலும் உள்ள சிறுவர்களின் விளையாட்டுகளும் அந்நாட்களில் இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். இப்படித்தான் போரை முன்னெடுக்க போரின் காலத்தின் போதே ஒரு புதிய தலைமுறை தயார் செய்யப்பட்டு விடுகிறது. போர் தனக்கான இரைகளை அதுவாகவே உருவாக்கி கொள்கிறது. நாங்கள் எங்களது விளையாட்டின் போது 2 குழுக்களாக ஆகிக்கொண்டோம். பெரும்பாலும் கள்ளன் போலீஸ் என்பதாக அது வந்துவிட்டது. எப்படியும் 2 குழுக்களும் பரஸ்பரம் மோதலில் ஈடுபட்டன. மற்றவர்களை துன்புறுத்துதல், மறைந்திருந்து தாக்குதல், கைது செய்தல் போன்ற பண்புகளை இந்த விளையாட்டுக்கள் கொண்டிருந்தன. அரசும் புலிகளும் ஒரு போரில் இறங்கியிருந்த அதே நேரம் சிறுவர்கள் ஏறத்தாழ ஒரு சிறிய போரை எங்கள் கிராமத்து ஒழுங்கைகளில் நடத்தி கொண்டிருந்தனர். நாளை அரசின் சார்பாகவோ அல்லது தமிழ் இயக்கம் ஒன்றின் சார்பாகவோ களமிறங்க காத்து நிற்கும் ஒரு இளம் தலைமுறை கள்ளனாகவும் போலீஸாகவும் உண்மையை சொல்வதென்றால் நாளைய போருக்கான ஒரு ஒத்திகையில் ஈடுபட்டு கொண்டிருந்தது. போர் எங்களுக்கு இது போன்ற விளையாட்டுகளைத்தான் கற்றுத்தந்தது. ஆனால் போர் சிலருக்கு விளையாட்டாகவே ஆகிவிடுகிறது. போரை நடத்த சில அரசுகள் எவ்வளவு ஆசைப்படுகின்றன. சில கெரில்லா இயக்கங்களும் அரசுகளும் சமாதானத்தை விட போரைத்தான் அதிகம் விரும்புகின்றன. போரில் விளையாட அவை விரும்புகின்றன. போரை ஒரு விளையாட்டாக கொள்ளவும் ஒரு இளந்தலைமுறை போர் சார்ந்த விளையாட்டு முறைகளை கைக்கொள்வதையும் அவை விரும்புகின்றன. உண்மையில் போர் வெற்றி தோல்வி என்ற 2 சாத்தியப்பாடுகளை கொண்ட இருதரப்பு விளையாட்டாக ஆக்கப்பட்டிருந்ததை நமது அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு விட்டது இல்லையா? ஆனால் எப்போதும் போரின் வெற்றிகளுக்கு பின்னாலும் தோல்விகளுக்கு பின்னாலும் மகிழ்ச்சி ஆரவாரங்களும் துயர் மண்டிய நினைவுகளும் ஒரு சேர கலந்தே கிடக்கின்றன. இந்த நாட்களில் நாங்கள் எல்லோரது துப்பாக்கிகளையும் ரசிக்கும் அளவுக்கு போர் எங்களை ஆளாக்கியிருந்தது. இராணுவத்தினர் துப்பாக்கிகளோடு வரும் காட்சியும் அவர்களுடைய சீருடையும் சிறுவர்களை சுண்டி இழுக்கக்கூடியவை. துப்பாக்கிகளையும் சீருடைகளையும் காட்டியே பல சந்தர்ப்பங்களில் படைக்கு ஆட்சேர்க்கப்பட்டுள்ளது. சிங்களப் பகுதிகளில் இராணுவத்தில் புதிதாய் இணையும் இளைஞர்களுக்கு அரசு கிராமப்புற பாடசாலைகளை அண்டிய வீதிகளில் அணிவகுப்பு மற்றும் இராணுவ பயிற்சிகளை வழங்கியது. காரணம், சிறுவர்களின் இறுதி கட்டத்தில் இருந்தவர்களையும் படையில் சேர்த்து கொள்ளும் உளவியல் உத்தியாக அது இருந்தது. கிழக்கில் முஸ்லிம் புலிகள் கொல்லப்பட்ட பின் முஸ்லிம் பகுதியிலும் அரசு இதனை செய்தது. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. நாங்கள் பள்ளிக்கூடத்தில் அகதிகளாய் தஞ்சமடைந்திருந்த காலப்பகுதியில் படையினருக்கு பயிற்சி அளித்து சீருடை அணிந்து துப்பாக்கிகளுடன் ஊருக்குள் பிரதான வீதிகளில் அவர்கள் அழைத்து வரப்பட்டனர்.
இளைஞர்கள் மத்தியில் ஆசையை தூண்டும் ஒரு போரியல் நோக்கத்துக்காகவே அவர்கள் அவ்வாறு அழைத்து வரப்பட்டிருக்க வேண்டும். அந்த காட்சியை காணும் இளைஞர்கள் கவரப்பட்டு படையில் சேருவார்கள் என்ற அரசின் தந்துரோபாய நடவடிக்கையாகவே அது அமைந்திருந்தது. அரசின் இந்த தந்துரோபாயம் அதற்கு உண்மையில் வெற்றியளித்தது. அகதி முகாம்களுக்குள் முடங்கி கிடந்த சில அப்பாவி இளைஞர்கள் இதுபோன்ற கவர்ச்சி விளம்பரங்களால் உந்தப்பட்டே போருக்கு சென்றனர், பலிக்களத்துக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த அகதிக்காலம் நாங்கள் விளையாட்டுகளை கிட்டத்தட்ட முற்றாக கைவிட்டிருந்த காலம். அதிகம் கலவரமும் பீதியும் இந்த மக்களை கடுமையாக ஆட்கொண்டிருந்த காலம் அது. எவரும் தமது புத்திரர்களை கடுமையாக பாதுகாக்க எத்தனித்த காலம். எனினும் அதிகமும் இலங்கையின் கிராமப்புறங்களிலிருந்து தமிழ் இளைஞர்கள் எவர் கண்களுக்கு மகப்படாமல் காணாமல் போய்கொண்டிருந்த காலம். இதுவே சிங்கள கிராமங்களிலும் நடந்தது. அரசும் புலிகளும் இக்காலப்பகுதியில் தான் தத்தம் தரப்புக்கு ஆட்சேர்ப்பதில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர் என்று நினைக்கிறேன். அதற்கென அவர்கள் பல்வேறு தந்திரோபாய நடவடிக்கைகளை கையாண்டு கொண்டிருந்தனர். பெரும்பாலும் இதுபோன்ற கெரில்லா இயக்கங்களுக்கோ அரச படைகளுக்கோ எங்களது கிராமங்களைப் போன்ற பகுதிகளிலிருந்தே இளைஞர்கள் அதிகமாக இணைக்கப்படுகின்றனர். ஈழப்போரை பேசும் பல்வேறு நாவல்களுக்கு மத்தியில் போர்க்கால சிறுவர்களின் அக உலகத்தையும் புற உலகத்தையும் ஆழமாக பேசும் ஒரு நாவல் வெளிவரவில்லை என்பதை இப்போது உணர்கிறேன்.